தள்ளுவண்டி கடை நடத்துறவங்க கூட எஃப்எஸ்எஸ்ஐக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணுமா? வணக்கம். நான் உங்க அட்வொகேட் விஜய். 100 நான் 100 சட்டங்கள் தொடர்ல இன்னைக்கு சட்டம் 39. எஃப்எஸ்எஸ்ஐல 2026 கொண்டு வந்த சட்ட திருத்தத்துல தள்ளுவண்டி கடை நடத்துறவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த எஃப்எஸ்எஸ்ஐனா யாரு? எதுக்காக தள்ளுவண்டி கடை நடத்துறவங்க இவங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும்? எஃப்எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறவங்க உணவு சுகாதாரத்தை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு பாடி. உதாரணத்துக்கு இப்ப தள்ளுவண்டி கடை நடத்துறவங்க எஃப்எஸ்எஸ்ஐ கீழ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவுகள கவர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி கஸ்டமருக்கு அத குடுக்கும் பொழுது கையில கிளவுஸ் போட்டிருக்கணும். அது சமையல் பண்ணும் பொழுதும் இந்த தலைக்கு சேஃப்டி ஹேர் நெட் போட்டிருக்கணும். அதே மாதிரி ஏப்ரான் போட்டிருக்கணும். கையில கிளவுஸ் போட்டிருக்கணும். இந்த மாதிரி உணவு சுகாதாரத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ. இப்ப சொல்லுங்க, எஃப்எஸ்எஸ்ஐ கீழ தள்ளுவண்டி கடை ரிஜிஸ்டர் பண்ணணுமா? ஒருவேளை பண்ணா என்ன பயன்? பண்ணலன்னா என்னென்ன விளைவுகள சந்திக்க வேண்டியது வரும்? அப்படின்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது கருத்து இருந்ததுன்னா, கண்டிப்பா என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.